Hi friends, நான் ராஜேஷ். நீங்க பார்த்துட்டு Basetech Tamil. இன்னைக்கு வீடியோல ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ரக்ட் ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். அது ஏன் ரக்ட் ஸ்மார்ட் போன் சொல்றேன்னா இதுல வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. IP68 சர்டிபிகேட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது பட்ஜெட் குள்ளேயே வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேணாமான்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இந்த ரக்கட் ஸ்மார்ட் போன் நேம் என்னன்னு பாத்தீங்க HOMTOM Zoji Z33. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொன்றும் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் போனோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 156.7 mm ஹைட்லயும் 77 mm வித்லயும் 12 mm திக்னஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 213 கிராம்ஸ். அதுக்கப்புறம் இந்த போனோட ஸ்கிரீன் நாச் உள்ள ஒரு ரக்கட் ஸ்மார்ட் போன்லயே ஃபர்ஸ்ட் டைம் நாச் ரக்கட் ஸ்மார்ட் போன்னா அது இதுதான் சொல்லலாம். இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5.85 inches FHD plus டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1512 x 720. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 19:9. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நாச்ல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இயர் பீஸ், அப்புறம் நோட்டிபிகேஷன் லைட், அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா, அதுக்கப்புறம் ப்ராக்சிமிட்டி சென்சார். இந்த போன் Android 8.1 Oreoல ரன் ஆகுது. அதுக்கு அடுத்ததா இதோட ப்ராசஸர் என்னன்னு பாத்தீங்கன்னா Mediatek 6739 quad-core 1.5 GHz ப்ராசஸர்லயும் பவர் VR GE 800 GPU ரன் ஆகுது. இதோட மெமரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3GB RAM 32GB ஸ்டோரேஜ்ல கொடுக்குறாங்க. மெமரி கார்டு அப் டு 256 வரைக்கும் போட்டுக்கலாம். இதுல வந்து பேக் சைடுல வந்து ரியர் கேமரா 2 கொடுத்திருக்காங்க. 16+2 மெகாபிக்சல் சாம்சங் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு OV 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இதோட நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டூயல் சிம்மே உங்களுக்கு 4G சப்போர்ட் ஆகும் இந்த போன்ல. அது மட்டும் இல்லாம இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போன், மறந்துடாதீங்க. ரேட் என்னன்னு நான் வீடியோ கடைசியில கண்டிப்பா சொல்றேன். அடுத்ததா கனெக்டிவிட்டியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OTG சப்போர்ட் இருக்கு. இது 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. டைப் C அடாப்டர் கொடுக்குறாங்க. அது மூலம் உங்க ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி முக்கியமானது. இதோட பேட்டரியும் அதிகம். இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4600 mAh கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் பேட்டரினே சொல்லலாம். இதுக்கு டைப் C கனெக்டர் தான், மைக்ரோ USB கிடையாது. இது வந்து 2 கலர் வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. ரெண்டுமே பிளாக் கலர். பேக் சைட்ல மட்டும் உங்களுக்கு வந்து லைன் அப் கலரா வந்து கிரீன் இல்லனா ஆரஞ்சு கலர்ல கொடுக்குறாங்க. அடுத்ததா இது வந்து ஒரு ரக்கட் ஸ்மார்ட் போன்னு சொன்னல, அது காரணம் இதுல IP68 சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கு, டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிராப் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. இந்த போனை வந்து நீங்க கீழே போட்டாலும் ஒன்றாகாது. அதே சேம் டைம்ல நீங்க தண்ணியில கொஞ்ச நேரம் பட்டு விழுந்தாலும் எடுத்தோடனே வந்து ஜஸ்ட் தொடச்சோடனே ஈஸியாவே ஒர்க் ஆயிடும். உங்களுக்கு ரக்கட் ஸ்மார்ட் போன்ன்றனால இந்த எந்த பிரச்சனையுமே இந்த போன்ல கிடையாது. சரி, இப்போ இந்த போனோட பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன் உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த ரக்கட் ஸ்மார்ட் போன் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா ரக்கட் ஸ்மார்ட் போன் பேட்டரி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டி பார்க்கவும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டைப் C கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா யூசர் கைட் மேனுவலும் இருக்குது. இந்த ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுற வகையில் HD ப்ரொடெக்ஷன் ஃபிலிமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OTGB கேபிளும் இந்த பாக்ஸோடு சேர்ந்து வருது. டைப் C இயர்ஃபோன் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கப்புறமா சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இத்தனமும் இந்த பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு வருது. சரி, இப்போ இந்த ரக்கட் ஸ்மார்ட் ஃபோனோட விலை என்னன்னு பார்க்கலாம். இந்த ரக்கட் ஸ்மார்ட் ஃபோனோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா $149.99 கொடுக்குறாங்க. அதாவது இந்தியன் மதிப்பில் கன்வெர்ட் பண்ணால் 10,623 ரூபா தான். இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனோட, அது மட்டும் இல்லாமல் IP68 சர்டிஃபிகேட் கொண்ட வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட், டாப் ரெசிஸ்டன்ட் இது எல்லாமே கொண்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,623 ரூபாய்க்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபோன் நல்லா ப்ரொடக்ஷனாக இருக்கணும், கீழே விழுந்தாலும் சரி, தண்ணியில் விழுந்தாலும் சரி, நல்ல ப்ரொடக்ஷனாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். AliExpressல இது கொடுத்துருக்காங்க. அதோட லிங்கை கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புது ஃபோனோட உங்களுக்கு தெரியாமல், இந்த ஃபோன் இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் ஃபோன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இது நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபோன் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். அதுக்கு மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நான் தயாராக இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.